நேற்று நீங்க மாணவருடைய நீட்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. இன்னைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாணவருடைய போராட்டத்துக்கு செய்தி கொடுத்து பதவி ராஜாவும் பண்ணியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நேத்து நான் உண்மையில ஜென்யூனான ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டா தான் நான் போனேன். I did not expose them. Their fear exposed themselves. டெல்லியில ஜென்யூனா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அவங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன். ஜென்யூனான ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜென்யூனா சப்போர்ட் கொடுத்த அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சோனம் வங்சுக் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அவரோட முக்கியமான கோரிக்கை ரெசிக்னேஷன் ஆஃப் தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர், அது நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா நான் இங்க பாக்குறேன். நேத்து சொன்னதா இன்னைக்கும் சொல்றேன். திஸ் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஈவெண்ட். திஸ் இஸ் அ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட். லெட்ஸ் ஃபைட் ஃபார் த ஸ்டூடெண்ட். இங்கே சென்னையில யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. அங்கே போய் தான் எனக்கு தெரிய வந்தது காக்ரோச் பார்ட்டி தான் அது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முக்காவாசி பேர் அங்கே வந்து காக்ரோச் பார்ட்டி டிஷர்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் போனது ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பேசுறது. ஹாஃப் அன் அவர் சும்மா நின்று நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ எம் பீன் அ சைலண்ட் அப்சர்வர். வந்தவங்க யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியோ நீட் பத்தியோ அக்கறையா பேசுனது எனக்கு தோணுது. எல்லாருமே ஆன்டை டிவிக்கே தான் பேசிட்டு இருக்காங்க. சிஎம் இஸ் மிஸ்ஸிங், சிஎம் இஸ் அ பிசினஸ் மேன், சிஎம் இஸ் அன் இன்வெஸ்டர் இன் நீட் கோச்சிங், இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ப்ரூவ் பண்ணுங்க, பேசுங்க. சும்மா இதுதான் நான் எஜெண்டான்னு சொல்றது. நீங்க டிவிக்கே கழுவி ஊத்தணும்னா அதுக்கே வச்சுக்கோங்க ப்ரொடெஸ்ட். நீட்டையே யூஸ் பண்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸையே பலியாடாக்குறீங்க. டோன்ட் யூஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் காஸ் ஃபார் யோர் பொலிட்டிக்கல் அஜெண்டா. அவ்வளவுதான் நான் சொன்னேன். இது கூட நான் சொல்ல வரல. நான் தளபதி ஃபேனா இருந்தா உங்களுக்கு என்ன, நான் ஜனநாயகன் பார்த்தா உங்களுக்கு என்ன. நான் மட்டும்தான் நேத்து போய் ஜனநாயகன் படத்தை பத்தி பேசினேன். அதுக்கு முன்னாடி யாருமே பேசல இல்லையா? சிஎம் சார் பத்தி யாரும் பேசல, ஜனநாயகன் படத்தை பத்தி யாருமே பேசல, FIFA வேர்ல்ட் கப் யாருமே பார்க்கல, இதே முரளி ரிலீஸே ஆகல. நீட் பேன் பண்றேன்னு போன ஆட்சியில யாரும் சொல்லவே இல்லை. அதானே நான் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பேசியிருக்கேன் நேற்று. அதானே நீங்க சொல்ல வரீங்க? அதான் மைக் போடுங்கீங்கல்ல, அந்த மைக்கே வேண்டாங்க, வச்சுக்கோங்க. சோ நான் பேசுறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு ஸ்பீக்கர், அவரு பேர் தெரியல, ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு வந்தார் நேற்று பேசினவர். ஜனநாயகன் பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க, FDFS பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க, பேசிட்டு போனாங்க. அதுதான் என்ன ட்ரிகர் பண்ணது. நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, பேசுங்க. உங்க மேடை நீங்க பேசுவீங்க. நீங்க ஏன் பேசுறீங்க நான் கேட்கல. அப்போ நீங்க பேசுறது நான் கேட்க இல்ல, நான் பேசுறது நீங்க கேட்கணும்ல. அதுதானே ஜனநாயகன். ஜனநாயகம்காக போராடுறீங்க, ஜனநாயகன் படத்தை பத்தி பேசி பேசி கதறீங்களே, அதான் நான் கேக்குறேன். அங்கேயும் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ரஞ்சித் சார் இருக்காங்க, இவங்க பாரஞ்சித் சார் இருக்காங்க, ஆண்ட்ரியா இருக்காங்க, வெற்றிமாறன் சார் இருக்காங்க. அவங்க எல்லாம் சினிமாக்காரங்க கிடையாதா? அவங்க எல்லாம் படத்துல நடிக்கலையா, படத்தை எடுக்கலையா? நான் மட்டும்தான் ஒருத்தி ஜனநாயகன் படத்தை பார்த்ததுக்கு மைக்கு பிடுங்குறீங்க. நீட்டை பத்தி பேசவே ஆரம்பிக்கல. நான் தான் சொன்னேன், ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பொலிட்டிக்கல் ஏஜெண்டாவா யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் என்னோட சப்போர்ட் கிடையாது. இந்த மேடையில 1000 பேர் வந்து பேசுங்க, அதுக்காக நான் வந்து ஆமாசாமி போட முடியாது. என்னோட கருத்து தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அவரு பேர் என்ன தெரியல, அந்த டொப்பி வச்சவரு, அவர் தான் மைக்கு புடுங்கினதே. அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஓமர் அவர்கள் மைக்கு புடுங்கினதே அவர்கள் தான். வீடியோ இருக்கு, இப்போ இருக்கிற. என்ன சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணு மைக்கு நம்ம புடுங்கவே இல்லை, நம்ம எஜுகேட் தான் பண்றோம். எஜுகேட் பண்றதுக்கு நீங்க என்ன எஜுகேஷன் மினிஸ்டரா? நான் யூகேல எல்லாம் எஜுகேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கேன். போதும் எனக்கு இருக்கிற எஜுகேஷன். உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு இருக்கு. என்ன எஜுகேட் பண்ண சொன்னீங்க? துரத்தினாங்க. நீங்க கான்ட்ரவர்சி பண்றீங்க, நீங்க சொன்னது கேட்கல. நான் இங்க யாரு எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் பேசணும். வீடியோ இருக்குங்க. போய் நான் வந்து குற்றச்சாட்டு வச்சேன்னா அந்த லட்சணத்துல இருக்கு இவங்களுடைய ஜென்யூனிட்டி, ஒத்தென்டிசிட்டி, டெமோக்ரஸி.
நேத்து நீங்க போராட்டம்ங்கிறது மாணவர்கள் போராட்டம், அது பல்வேறு தரப்புல ஒரு ஆதரவு கொடுத்து போராட்டம் பங்கேற்கிறாங்க. நீங்களும் அப்படிதான் போயிருந்தீங்க. ஆமா ஆனா நீங்க போயிட்டு எத்தனை பேர் ஸ்டூடெண்ட், எத்தனை பேர் காக்ரோச் பார்ட்டி ஆமாங்க கேட்கணுங்க. அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஏன்னா அங்க எனக்கு போனப்போ ஹாஃப் அன் அவர் நின்னு பார்த்தப்போ எனக்கு டவுட் வந்துருச்சுங்க. அங்க காக்ரோச் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொடெஸ்ட்னு சொன்னாங்க. அங்கே போனா இது பிஜேபி முர்தாபாத், இந்தியா ஜிந்தாபாத் அப்படின்னு ஹிந்தில பல கோஷங்கள் போகுது. எனக்கு பாதி புரியவும் இல்லை. என்ன காரணம்? இல்ல, நீங்க அந்த நீங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தானே பேசுறீங்க, நீட்டுக்காக தானே பேசுறீங்க. விஜய் சார் மிஸ்ஸிங் அப்படின்னு பிளக்கார்டியை பிடிக்கிறீங்க. விஜய் சார் மிஸ்ஸிங்னா பேசுங்க, விஜய் சார கேளுங்க, தப்பில்ல. நீங்க கேட்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் ஏன் நீங்க வந்து டீவியேட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி மக்களை மேனிபுலேட் பண்றீங்க? நீங்க என்ன எடுகேட் பண்றது? அப்போ என் மண்டைய கழுவி நீங்க சொல்றதுதான் நான் பேசணும்னு நான் எதிர்பார்த்தீங்க. அப்படிதானே அங்கே உட்கார வச்சிருக்கீங்க. இந்த மேனிபுலேஷன், மைண்ட் வாஷ், ஒயிட் வாஷ், இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் எனக்கு பிரச்சனை. நேத்து நீங்க கேட்ட அந்த கேள்வி ஒரு அதிகார தொழிலான கேள்வி. போராட்டம் நல்ல முறையா போயிட்டு இருக்கிறத சிதைக்கிறதுக்காகவும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் நடிகை சனம் செட்டி வந்தாங்க அப்படிங்கறத ஏஐஒய்எஃப் உடைய ஸ்டேட் செக்ரட்டரி பாரதி உங்க மேல அதே மேடையில கடுமையான குற்றச்சாட்டுல வச்சிருக்காங்க. வச்சுக்கோங்க. நீங்க கொள்கை அளவுல ஒண்ணும் இல்லாம, கொள்கை அளவுல பேசாம வெறுமனவே விஜய் ரசிகரா நீங்க பேசி போராட்டத்தை நீங்க சிதைக்கிறதுக்கான முயற்சியா ஈடுபட்டீங்கன்னு உங்க மேல குற்றச்சாட்டு. நான் ஒருத்தி பேசினதுனால அந்த போலி ப்ரொடெஸ்ட் செதறிச்சா, உடைச்சதா? வெற்றி. தாவேகாவுடைய கூட்டணி கட்சியுடைய அலுவலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். வந்த அப்ப வேலையை தாவேகாவுக்கும் இல்ல, நீங்க வந்த வேலை வேறையா இருக்கு, நாங்க வந்த வேலை இதுவா இருக்கு. வேணும்னா கவர் பண்ணுங்க, வாங்க. அதுதான் கூப்பிட்டுருக்கோம். இதே மாதிரி தாவேகாவுடைய பிரச்சார மேடைகளையோ, போராட்ட மேடைகளையோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயக பொருள்படி தாவேகா மேடைகளை மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்கள் ஏறி பேசினா ஒத்துப்பீங்களா? எங்க அந்த பாரதி அவர்கள் நீங்க இப்ப சொன்னீங்க நீங்க 10 கேள்வி கேட்டீங்க. எந்த கேள்விக்கு பதில் சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க எஜெண்டா எனக்கு புரிஞ்சு போச்சு. தாவேகாக்கு எகென்ஸ்டா தானே பேசுறீங்க. நான் ஒருத்தி போய் நேத்து எல்லாமே செதறி விட்டே தானே வெற்றி. ஏன்னா நான் உண்மைதான் சொல்லிருக்கேன், உண்மை வெளியில வந்திருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. விஜய் சார் வந்தாங்க, விஜய் சார் பேசினாங்க, அவங்க பிரதர் இருந்தாங்க. எங்க சிஎம் இங்க விஜய் சார் ஏன் பேசலன்னு கேக்குறாங்க. எங்க விஜய் சார் கிட்ட போய் கேளுங்க. இது விஜய் சார் என்ன என் வீட்ல இருக்காரு? கேளுங்க, விஜய் சார் கிட்ட கேளுங்க. ஏன் பேசல? ஏன் பேசல? ஹலோ, இன்னைக்கு வந்த சிஎம் ஹலோ, ஸ்டூடண்ட்ஸ் மேல ப்ரொவோகேஷன் வந்தப்போ அறிக்கை விட்டுருக்காரு. இல்லன்னா நான் காட்டவா? டிவிக்கு ஐடி எல்லாம் சொல்றாங்கன்னா ஸ்டூடண்ட் காவல்துறை மோதல் அப்படின்றாங்க. மாணவர்கள் மோதல் பண்றது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவங்க மாணவர்கள் உங்களுக்கு தெரியுமா? ப்ரூவ் பண்ணுங்க. ஏங்க நேத்து நான் லைவ்ல பார்த்தேங்க. எத்தனை ஸ்டூடண்ட்ஸ், எத்தனை ஃப்ராடுங்க நான் நேர்ல பார்த்தேன். அவங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப நான் வந்து பேசுறேன். இப்ப ரேலிக்காக வந்திருக்கோம். எனக்கு என்ன ஏஜெண்டா கிடையாது. நான் என்ன போஸ்டிங்ல இல்ல, நான் எந்த கட்சியில இல்ல, எந்த பேங்க்ல இல்ல. ஐ அம் தி பப்ளிக். I am the public. நீங்க டிவிக்கு அந்த பப்ளிக்காக தான் நான் இங்க இருக்கேன். பப்ளிக்ன்ற பேரு டிவிக்கு ஆதரவு.